வரம் கொண்ட உமை முலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் வரம் கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவழியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அடுத்த வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த வாரத்துல வந்து உங்களுக்கு காரடியான எதனால பண்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றதுனால பிரயோஜனமும் இருக்கு இல்லாமையும் இருக்கு அப்படின்னு. அதனால வந்து எப்படி வந்து சாவித்திரி எப்படி தன்னோட கணவனை மீட்டு கொண்டு வந்தா அப்படின்னு அதுக்காக தான் அந்த காரடியானவங்க அவ வந்து காட்டுல இருக்கச்சு அது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து அது எப்படி அடை பண்ணி அது ஒரு தவமா இருந்து எப்படியோ அதை மீட்டு கொண்டு வந்தா அப்படின்னா அதுல வந்து அற்புதம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அடுத்து வர உங்களுக்கு நான் சொல்றேன். கற்ற தமிழ் புலவனுக்குமே மகிழ்வுற்றொரு பொற்கொடி கழிக்கவே ஒரு கற்பனை நெற்பல அளித்த காரணன். நான் வந்து பேசினாலே ஒரு திருப்புகழை கட்டாயம் சொல்றது உண்டு இல்லையா. அதாவது முருகன் நமக்கு தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கற்ற தமிழ் புலவனுக்குமே மகிழ்வுற்று ஒரு பொற்கொடி கழிக்கவே ஒரு கற்பனை நெற்பல அளித்த காரணன் அப்படின்னு முருகனை மையமா வச்சு பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல நிகழ்ச்சிகள் பல தத்துவங்கள் சண்முகத்தையும் திருப்புகளை புகுத்துவதில் வல்லவரான இந்த அருணகிரிநாதர் திருமுறையில் கண்ட நிகழ்ச்சியையும் ஒரு திருப்புகழ் பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. இது திருப்புகழ். இப்ப நான் முதல்ல சொன்னேனே அது. இப்ப 7ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல் வண்ட மரும் குழலாள் உமை நங்கை. அந்த வண்ட மரும் குழலாள் உமை நங்கை ஓர் பங்குடையாய் விண்டவர்த்தம் புறம் 3 ஏரி செய்த எம் வேதியனே தென் திரை நீர் வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டித்தரப்பணியே என்று 7ஆம் திருமுறை வருகிறது. 7ஆம் திருமுறை உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருமுறை திருநாவுக்கரசர், அடுத்தது 6 ஆயிடுத்து இல்லையா. 7ஆவது ஒரு திருமுறையை தான் சுந்தரர். அதனால சுந்தர் செய்தது. இப்ப அதை பாட போறாய். நமஸ்காரம் மேடம். வண்டமரும் குழலாள் உமை நங்கையோர் பங்குடையாய் வண்டமரும் குழலாள் உமை நங்கையோர் பங்குடையாய் விண்ணவத்தோ புறமோன் எரி செய்தயம் வேதியனே தென்கிரை நீர் வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டித்தரப்பணியே. அண்டமதாயவனே அவை அட்டித்தரப்பணியே அப்படின்னு அவ பாடினான். இது 7ஆம் திருமுறை. இதோட அர்த்தம் என்னன்னா, வண்டுகள் நிரம்பிய கூந்தலியுடைய உமை அப்படிங்கிற ஒரு நங்கையை ஒரு பாகத்தில் உடையவனை யாருன்னு தெரிய சிவபெருமான் பகைமை கொண்டவர்களோட வந்து, அதாவது பகைமைன்னா அந்த தரகாட்சன் அவெல்லாம் இருக்காங்க, அந்த 3 பேர் அந்த முப்புறத்தை எரித்த எங்கள் அந்தணனே தெளிந்த அலைகளையுடைய நீரையுடைய வயல்கள் சூழ்ந்த திருக்கோளிலியில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே உலகமாய் ஆகியவனே அடியேன் உண்டையூரிலே சில நெல்லு பெற்றேன் அவைகளை என் இல்லத்தில் சேர்ப்பிக்க எனக்கு ஆள் இல்லை ஆதலின் அவைகளை அங்கு சேர்ப்பித்து உதவ நீ எவர்க்கேனும் கட்டளையிட்டருள் அப்படின்னு சொல்ற. நம்ம வந்து முருகா நான் இவ்வளவு பக்தியா இருக்கேன், இவ்வளவு திருப்புகள் பாடுறேன், இவ்வளவு பேருக்கு நான் சொல்லித்தரேன், எனக்கு வந்து இந்த சாமான கொஞ்சம் அங்க எடுத்து வைக்கிறியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. நம்ம மனசுக்குள்ள என்னவோ பேசிக்கலாம், நான் வந்து முருக பக்தியாக்கும் அதுவாக்கும் இதுவாக்கும். ஆனா இதெல்லாம் போறவே போறாது. இந்த பக்திங்கிறது அவளோட அதை வந்து அது அளவு கோலை வந்து இறைவன் தான் தீர்மானிப்பான். எப்படி அப்படின்னா, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பா, எனக்கு இது கொடு அப்படின்னு உடனே கொடுப்பாரு, இது பண்ணு அப்படின்னு ஆர்டர் பண்ணுவேன். அவன் தான் வேலைக்காரனா இருக்கும். யாரு
அதனால அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இவர் சொல்றார், நான் குண்டையூர்லேருந்து எனக்கு நிறைய நெல் கிடைச்சிருக்கு, அதை என்னோட வீட்டு நெல்லி சேர்த்துருக்கேன். இது எப்படி இந்த குண்டையூர்ல எப்படி நெல் கிடைச்சது, எதுக்காக நெல் கிடைச்சது, யாரு கொடுத்தா, அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போறாங்க. இது 7ஆம் திருமுறையில திருக்கோளிலின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல 20வது பாடலா இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின 2வது பாடல். பதிகம்னா என்ன? பதிகம் பதினா 10. அதனால அந்த 10 பாடல் இது 2வது பாடல். திருவாரூர் தலத்துக்கு பக்கத்துல குண்டையூர்ன்ற ஒரு திருவாரூர் தலத்துக்கு பக்கத்துல குண்டையூர்னு ஒரு ஊர்ல குண்டையூர் பிழாங்கிற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். இவர் என்ன பண்ணார், அடியவர்களுக்கெல்லாம் பொருளை கொடுத்து உதவி பண்ணுவார். ஏன்னா அவ்வளவு மனசு தாராளமா இருந்தார். அவர்களுக்கு வேண்டிய நெல் வகைகள், பருப்பு மற்றும் உணவு செய்வதற்கு வேண்டிய பொருள்கள் எல்லாமே அடியார்களை சென்றடைந்து விடும். அவ்வளவு தாராளமா படைத்தவர் அவர். அந்த வகையில திருவாரூர்ல வாழ்ந்து வந்த 4 ஒருவரான 4 அதாவது திருவாரூர்ல 4 பேர் வாழல. அந்த 4 பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மணிக்கு வாசகர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த 4 ஒருத்தர் யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சுவாமிகளுக்கு என்ன நெல், பருப்பு இவை எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துருச்சே, இவருக்கும் இவர் அடிகளாராச்சே. அதனால இவருக்கும் பொருளை தவறாம அவரோட வீட்டுக்கே அனுப்பிச்சுடுவார். நமக்கு ரொம்ப பிரியம்னாக்க நம்ம இப்பெல்லாம் எல்லாம் கொரியர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு இல்லையா, அந்த காலத்துல கிடையாது. அதனால அது அப்படியே வீட்டுக்கு அனுப்பி அதுல அதனால இவருக்கு என்ன பிரயோஜனம்? திருப்தி. அதனால மனசு ரொம்ப திருப்தியும் ஒரு இன்பமும் அவருக்கு ஏற்பட்டது. இப்படி தவறாமல் இந்த உணவுப் பொருளை சுந்தரருக்கு அனுப்பி வச்சிருந்து வர தருணத்துல ஒரு முறை என்ன பண்றது, ரொம்ப மழை பெஞ்சிருக்கு, தாங்கனாத மழை பெஞ்சுது. அதனால என்னாச்சு, விளைநிலங்கள் எல்லாம் பாழாகி இருக்கு. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ ரீசெண்டா எத்தனை மழை பெஞ்சுது, எப்படி வயல்கள்லாம் எப்படி எல்லாம் பயிர்கள்லாம் சரிஞ்சு எல்லாம் பாழாகி போயிடுச்சு. பாழா போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், எல்லாம் அது உபயோகத்துக்கு ஆளாகாது, அப்படி இருந்தது இல்லையா. அது வேறு வழி இல்லாம விளைச்சல் கூட குன்ற தொடங்கியது. விளைச்சல் எல்லாம் நல்லா ஜம்மு நிமிர்ந்து இருக்கணும் இல்லையா, எல்லாம் அப்படியே சாஞ்சு எல்லாம் அழுகி வேறுபடுத்து. தண்ணி இல்லையா, தண்ணியில அழுகி போயிடுது. மக்கள் எல்லாரும் என்ன பண்ணா, அவதிக்கு ஆளானார்கள். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டார். என்ன செய்வது அப்படின்னு வெள்ளம் தவித்தாரு. என்ன பண்றது, ஐயோ நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, சாப்பாட்டுக்கு நமக்கு வெறும் சாதம் இருந்தா போதும், சோறுன்னு ஒண்ணு இருந்தா போதும், இல்ல பச்சை மிளகாவோ வெங்காயமோ இல்ல உப்போ எதையோ வச்சுதான் சாப்பிடுது, அதுக்கு கூட வழி இல்லையே அப்படின்னு மக்கள்லாமும் தவித்தார். அதுல முக்கியமானவா யார் தவித்தார்னா குண்டையூர் கிழார். ஏன்னா குண்டையூர் கிழார் தான் எதிர்பார்த்த இந்த விளைச்சல் இல்லாத இந்த நேரத்துல எப்படி நம்ம போதுமான பொருளை சுந்தரருக்கு அனுப்புவதுன்னு ரொம்ப கவலை கொண்டார். ஏன்னா அது அவருக்கு ஒரு பொறுப்பா போயிடுது, அது பழக்கமாகவும் போயிடுது. எப்போதும் கொடுத்து பழக்கம். ஓ நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவர் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கு. அப்படி இருக்குது. அப்படியே சிந்திச்சுட்டே வந்தார். அதாவது அதே நினைச்சுட்டே வந்தார். சில பேருக்கு இது மனசு டென்ஷன் ஆயிடும் ஒண்ணு நினைச்சாக்க. அதனால அதையே நினைச்சுட்டே வச்சு மனம் உளைச்சலும் இருந்தது. அதனால என்ன அப்படியே ஆசனம் தூங்கிட்டார். ஏன்னா அதே சிந்தனையில இருந்ததுனால மனமும் உடலும் ரொம்ப நொந்து போய் அப்படியே தூங்கி போயிட்டார். அந்த உறக்கத்துல கூட அதே சிந்தனையாவே தான் இருந்தார். அப்போ என்னாச்சு, ஒரு அதிசயம் நடந்தது. அந்த கிழார் இருக்காங்க, கிழார் இருக்காங்க, அவரோட கனவுல சிவபெருமான் காட்சி தந்தார். சுந்தரனுக்கு பழி அமைப்பதற்காக உமக்கு நெல் தந்தோம். யாரு? சுந்தரனுக்கு இவர் படி அளக்கிறாருன்னா என்ன, இவர் கொடுக்கிறார், தானம் பண்றார் அப்படின்னு அர்த்தம். அதனால அவனுக்கு நீ நெல் கொடுக்கறதுனால உனக்கு நான் நெல் தந்தோம் அப்படின்னு கூறிட்டு மறைஞ்சு போயிட்டார். இது படி அமைத்தல் அப்படின்னா இது மாதிரி இருக்கிற அடியவர்களுக்கு நெல் இன்னும் நெல் மட்டும் இல்லை, நெல்லோ பருப்போ என்னென்ன வழியா இருந்தோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு படி அமைத்தல். புது புது வார்த்தைகள் எல்லாம் நீங்க கற்றுக்கணும். படி அமைத்தல்னு பேரு. இறைவனே தொண்டர்களுக்கு யார் வேணாலும் அள்ளி கொடுக்கறது இல்லை, தொண்டர்களுக்கு கொடுப்பதை படி அளத்தல், படி அமைத்தல், படி அமைத்தல்னு சொல்றது வழக்கம். குபேரங்கிறவன் என்ன பண்ணணும், உங்களுக்கு
உங்களுக்கு எல்லாம் தெரியும், குபேரன் அப்படின்னாலே உடனே நிமிர்ந்து உட்காந்து விடுவேன். ஏன்னா அவன் செல்வத்துக்கு அதிபதி. ஒரு ஏழையை சொன்னா நின்று விட, இவன் வந்து சிவன் என்ன செல்வத்துக்கும் அதிபதி, ஏழை மாதிரியும் அவன் தோற்றம் கொடுப்பான். அவன் தான் அதிபதி. அது மாதிரி குபேரன் யாரு? செல்வத்தோட அதிபதி. விஸ்வன் மற்றும் ரிஷிகுமாரி இத யாருன்னா இளவித்த தேவின்னு இருக்கா. அவளுக்கு பிறந்தவன். இவனுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், அப்புறம் இவ்வளவு தெரியும் இல்லையா? அந்த சுமிக்கிங்கிற இவ்வளவு இருந்தாலே அவளும் தேவிக்கு பிறந்தவன் தானே. இவனுக்கு வந்து ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் பிரதத்தை பத்தி மட்டும்தான் நான் சொல்றேன். அதனால இவன் வந்து ஒன்றுவிட்ட சகோதரர்கள் என்ன ஒரே அப்பா இருக்கலாம், 2 ஒய்ஃபா இருக்கலாம் அப்பாவுக்கு, இல்ல சித்தப்பா இருக்கலாம். அது மாதிரி தான் நம்ம ஒன்றுவிட்ட சகோதரன், கசின் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த சூர்பனகை இருக்காரு, அவளும் தான் ஒத்தி. அதுதான் நம்ம அதனால சூர்பனகைங்கிற ஒரு சகோதரியும் இருந்தார். இவனுக்கு சித்ரலேகா, அதோட பேருக்கு யாரு? சித்ரலேகாங்கிற ஒரு மனைவியும் இருந்தார். இந்த தம்பதிகளுக்கு நலகோபன், மணிகிரீவன் 2 மகன்கள் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது எப்படி நம்ம வந்து திருப்புகளுக்கும் அதுக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னு. மறுபடியே போய் அப்படின்னு அது மரமா ஆயினா. ஆனா அதுக்கு நடுவுல வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட அந்த வண்டி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் அதை உரலை வந்து கட்டி வச்சுட்டாரு இல்லையா, அதை எடுத்துட்டு போன உடனே அப்படி ஒரு சாபம், அப்படி ஒரு விதி அப்படி நடக்கிறது முன்னாடியே எழுதி வச்சாச்சு. அதுக்கப்புறமா அதுக்குள்ள போக முடியாம அதை குழந்தைந்து போச்சே 2 வருடம் வருமோ. கடைசியில இது மாதிரி நலகோபன், மணிகிரீவனை ஆச்சு. முன்னாடி இருக்கிற சபதத்தை உடைச்சு அது ஆச்சுங்கிறது தெரியும். சிவபக்தன் இந்த குபேரன். அவன் வந்து தன்னுடைய சிவ வழிபாட்டால என்ன பண்ணா, அதனாலதான் வடது திசைக்கு அவன் அடிக்கணும். தெற்கு திசைக்கு யாரு? யமன். வடது திசைக்கு யாரு? இந்த குபேரன். அதன் காரணமா வந்து 83 பாலகர்கள் இருக்காங்க இல்லையா, அவளோட 83 பாலகர்களோட ஒருவனா இவன் அழைக்கப்படுறான். சிவபக்தியோட காரணம்னால சிவபெருமான் ஸ்வர்ண பைரவராக குபேரனுக்கு செல்வத்தை வந்து நிர்வகிக்கும் ஒரு பொறுப்பு. அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குள்ளே இவன் வந்து செல்வத்தை வந்து நிதி செல்வத்தை நீ நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டார். திருப்பதி ஏழுமலையானுக்கு கூட இந்த குபேரன் கலந்து கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன தெரியும், சொல்லவே வேண்டாம். நீங்க இப்ப யாரையான ஒரு சாவி கொடுத்துட்டப்ப உடனே நீங்க சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். திருப்பதி ஏழுமலையானுக்கு கூட குபேரன் கடன் கொடுத்துதாலும் இன்னும் அந்த கடனை வந்து தீர்க்கறதுக்காக அவர் பாடுபடுறார். பாடுபடாது வந்துட்டே அப்படிங்கிற ஒரு கதையும் உண்டு. பத்மம், மகாபத்மம், மகரம், கச்சபம், கூதம், நந்தம், சங்கம், நீலம், பத்மினி அப்படிங்கிற நவநிதிகள், 9 நிதிகள். 9 நிதிகளுக்கும் அதிபதி குபேரன். இதுக்குள்ள சங்க நிதி, பதும நிதின்னு இருக்கு. அது என்ன எடுக்க 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 அப்படியே இருக்கும். எப்படி அறிவு இருக்கும். அறிவு மட்டும்தான். நீங்க அன்னம் போடுவோம் கொடுக்கும், அதை எடுத்தாக்க ஒரு பிடி எடுத்தா ஒரு பிடி குறையும், 2 பிடி எடுத்தா 2 பிடி குறையும், அப்புறமா வேலையே காலியாயிடும். அப்படி இல்லை அறிவு. அறிவு நீங்க எடுத்து 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 யாருக்கான சொல்ல 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 உங்களுக்கு அறிவு ஊறி அப்படின்னு வரும். அறிவு ஊறி நமக்கு நம்ம இன்னும் எக்ஸ்பர்ட் ஆயிடும். அது மாதிரி இந்த 2 நிதிகள் இருக்கே, சங்க நிதி, பதும நிதின்னு. அது எடுக்க எடுக்க இப்ப எடுத்தா நம்ம 10 ரூபாய் எடுத்தான்னா திருப்பி 10 ரூபாய் வரும், 20 ரூபாய் கூட வரலாம். அது மாதிரி வரும் நிதிகளை வந்து. அது மாதிரி இருந்தது அப்படி நம்பப்படணும். அந்த நிதிகள்லாம் வந்து எப்போதுமே குடிக்கொண்டே இருக்குங்கிற நம்பிக்கை. இந்த பங்க நிதி மற்றும் இந்த பதும நிதி இருக்கு, அதுக்கு அதிபதிகள் யாருன்னா தெய்வ மகளிர். அதாவது ஒரு இது இருந்ததுனாக்கா அதுக்கு அவ வாய்ப்பு இல்லை ஒரு மகளிர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த தெய்வ மகளிரை வந்து சங்கலட்சுமி, பதுமலட்சுமி அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம நிதி வேற, அதுக்கு வந்து அதை வந்து நம்ம உருவகப்படுத்தி, அதாவது பெண் உருவகப்படுத்தினா சங்கலட்சுமி, இந்த பதுமலட்சுமி அப்படின்னு. இவர்கள் இருவரும் வந்து குபேரனோட மனைவிமார்கள் அப்படின்னும், இவர்களோட குபேரன் செல்வத்தை கொடுத்து வச்சிருக்க இவர்கிட்ட குபேரன் வந்து தன்னோட செல்வத்தை கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நிலவு. சிவபெருமான் செல்வத்திற்கு அதிபதியான அப்படிப்பட்ட அந்த குபேரனை கூப்பிட்டு, குபேரனே, குண்டையூர்ல குண்டையூர்ல ஒரு கிழவர் இருக்கார்.
அவர் பேர் குண்டையூர் கிழார்னே பேரு கொண்டு இருந்து அதே பேரு தான். அவர் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவாருன்னா பலருக்கு இந்த தானியங்கள் நெல் இதெல்லாம் முக்கியமா நெல்லை வந்து அவர் தானமாவே கொடுத்துருவார். அவர் வந்து நெற்குவியல்கள் எல்லாம் அவர் வசிக்கும். இப்ப வந்து அவர் ரொம்ப பஞ்சம் வேற இருக்கு, அதனால அவர்கிட்ட நெல் இல்லாம தவிக்கிறார். நீ என்ன பண்ணு, நெற்குவியல்கள், நெல்ல ஒரு முட்டை நெல் 2 முட்டை நெல் சொல்லல, இவர் என்ன சொல்றார், நெற்குவியல்களை எல்லாம் அவர் வசிக்கிறாரே அந்த இடத்துக்கு கொண்டு போய் நீ சேர்த்து விடணும், அவ்வளவுதான். அதன்படி வந்து ஊர்ல கொண்டு போய் சேர்த்து விடு அப்படின்னு சொன்னார். நீ இப்படி போ அப்படி போன்னு நம்ம தான் புதுசாக நமக்கு தான் தெரியுதுன்னு நம்ம எல்லாம் டைரக்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த டைரக்ஷன்லாம் அப்படிலாம் சொல்ல, அது அவன் பாடு. நான் சொல்லி வச்ச ஆணை குறிப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் அவன் கட்டாயம் பண்ணுவான் அப்படின்னு. என்னது, அவர் வசிக்கும் இடத்துல வந்து நீ போய் சேர்த்து விடு அப்படின்னு ஆணையிட்டார். ஆணையிட்டாக்க அதுபடிதான் நடப்பார். அதன்படியே குபேரனும் நெல்லை வந்து என்ன பண்ணா மலை 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 மலையா போயிடுச்சு. ரோடுலெல்லாம் இந்த தெருவுலெல்லாம் இந்த அந்த ஊரிலேயே இவர் வீடு மட்டும் இல்லை, முந்தையோர்ல இருந்த பிழார் இடத்து வாசலையும் நிறைய ஒரு மலை எப்படி இருக்கும் அப்படி கொட்டி வச்சிருந்தாங்க. காத்தால எழுதுக்கிறார் பிழார், ஏன்னா சாயங்காலம் அப்படியே படுத்து இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே இறைவனோட இதை வந்து இறைவனோட கனவுல பேசியிருக்கார். சரி கனவு தானே அப்படின்னு காத்தால எழுந்துருக்கார். எழுந்து வாசலை பார்த்தா நெற்குவியலா இருக்கு, அவருக்கு ஒரே அதிசயமா இருக்கு. அதுக்கு போயிட்டார். இருந்தாலும் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆஹா நம்ம கனவு வந்து நிஜமும் தான் போயிருக்கு, அதுக்காக ஒரு அறிகுறி நமக்கு கனவா தோன்றிருக்கு, இறைவனோட கருணையே கருணை அப்படின்னு நினைச்சார், மகிழ்ச்சி அடைஞ்சார். இவருக்காகவா கொடுத்தார், இல்லை சுந்தரருக்காக இந்த சிறுபெருமான் கொடுத்தார். ஏன்னா குண்டையூர் கிழவர் என்ன தானம் பண்றார், அதனாலேயே இருக்கும். அதுல ஒரு சிறு பர்சன்டேஜ் தான். முக்கியமா யாருக்காக, இந்த சுந்தரர். அவருக்கு ரொம்ப வினோதமா இருந்தது, இந்த இன்பமான செய்தி இப்படியாக நான் சுந்தரருக்கு தெரிவிக்கணும். அப்படி அங்க வந்து இந்த குண்டையூர் கிழவர் என்ன பண்ணார், சுந்தரருக்கு திருவாரூர் காலத்தை நோக்கி சென்றார். வேகமா அவருக்கு வயசானாலும் மனசுல ஒரு இந்த பூஸ்ட் மாதிரி வந்துருக்கு இல்லையா, அதான் இவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதனால வேகமா போறார். அப்போ அங்க சுந்தரரை சந்திச்சு கனவுல கண்ட காட்சியை வந்து அந்த சிவபெருமான் கூறியதையும், அதுக்கப்புறமா காத்தால பார்த்தாக்க அவ்வளவு நெற்குவியல் வந்து இருந்ததையும் ஒண்ணு விடாது பரபரன்னு அவர் சொன்னார். இறைவன் செயல்பதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதுதான். இருந்தாலும் சுவாமிகளே, உங்க வீட்டுல அத்தனை நெல்லும் இருக்கு, அத்தனை நெல்லும் இருந்து நிறைய கொஞ்சம் ஒரு படி 2 படின்னா பையில போட்டு எடுத்து வந்து கொடுக்கலாம். அப்படி நீங்க சொல்றதை பார்த்தா நிறைய இருக்கும் போல இருக்கே, அதை எப்படி என்னோட வீட்டுக்கு கொண்டு வருது, நானும் இங்க இருக்கேன், அதுவும் அங்க இருக்கு, நெல் குவியும் அங்க இருக்கு, அவ்வளவு நெல்லையும் வண்டி ஏற்றி கொண்டு இங்கு கொண்டு வருவதுங்கிறது கடுமை, அது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க வந்து அவைகள் எல்லாம் மனோவன் அப்படின்னு யார் சொல்றாருன்னா அந்த கேள்வர் சொல்றார். அத்தனை இருக்கு, நான் எப்படி வண்டி ஏற்றி அவ்வளோ பணம் இருக்கா எனக்கு, வண்டியை சொல்லி அதை ஏற்றி அதுக்கெல்லாம் வந்து ஒரு மேன் பவரும் வேணும் இல்லையா, அதனால என் தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அங்கேருந்து உங்க இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வந்து அந்த இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சாமர்த்தியமா அவர் சொல்லியிருக்கார். பணிவன் கூட கேட்கிறார், அதாவது அதத்தான் சாதாரணமா கேட்கிறார். இந்த மாதிரி இது சாத்தியம் இல்லை, அத்தனை குடியிலையும் உங்க வீட்டுல நான் எப்படி வண்டியில தான் கொண்டு வரணும், அதனால நான் எப்படி கொண்டு வருவேன், அதனால நீங்களே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். பிள்ளையார் வேண்டுகோளுக்கு என்னங்க என்ன பண்ணார், இவருக்கு சுந்தருக்கு குண்டையூருக்கு போனார். குண்டையூர் சென்று அந்த நெல் மலைகளை பார்த்த ஜஸ்ட் ஒரு தினம் பார்த்தார். ஆஹா ஆச்சரி, அப்பாப்பா வெண்முட்டே நிற்கிறதே இந்த நெற்குவியல், நீங்க சொல்லிச்சு நான் இவ்வளவு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி இந்த நெற்குவியல்கள் எல்லாம் நான் திருவாரூருக்கு எடுத்து போறது, இது சாத்தியம்தானா அப்படின்னு மனசுல நினைச்சேன். அவர் என்ன பெருமானுக்கு சொன்னா ஒரே நிமிஷத்துலயே அது அங்க போயிடும். சரி, சுந்தரர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தார். எல்லாமே சிவபெருமான் புத்தியில புகுந்து அவருக்கு ஒரு யோஜனையை கொடுத்துருக்கார். குண்டையூர் பிழாரையும் தன்னோட அழைச்சிட்டு போய் திருக்கோவிலி அந்த ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அந்த திருத்தலத்துக்கு அங்க கொண்டு சென்றார். இப்ப எங்க வந்திருக்கார், குண்டையூருக்கு வந்திருக்காரு இல்லையா, இப்ப என்ன பண்றாரு, 2 பேரும் சேர்ந்து திருக்கோவிலிங்கிற ஒரு தலத்துக்கு போறாங்க.
இப்போது அது வந்து திருக்குவளை அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அதாவது நம்ம சொல்றோம் வழங்கப்படுகிறது. அங்கு கோயில் கொண்டிருப்போம் சிவபிரானிடம் சென்றார். மனம் போட்டி பாடினார். அதெல்லாம் என்ன பேசுவா தனக்கு யாரும் வந்தாவோ எங்கோ ஒரு நிமிஷம் சொல்வாளா, எனக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணணும். ஆனா மனம் மூழ்கி வந்து சிவபெருமான நினைச்சு பதிவுகள் பாடினார். என்ன பாடினார் தெரியுமா? இவ்வளவு நெற்குவியலையும் தம்மிடம் கொண்டு செல்வதற்கு வேண்டிய வேலையாட்களை தர வேண்டும். எப்படி எடுத்துட்டு போவார்? கொஞ்சம் மூட்டையா கட்டி எல்லாரும் ஊர்ல தூக்கிட்டு வரலாம். இல்ல அவன் எப்படி கொண்டு வரான்? எனக்கு வேலையாட்கள் வேணும். எவ்வளவு சாமர்த்தியம் வரும். அது உடனே நடந்து விடுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, இறைவனுக்கு எப்போதுமே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையோட எனக்கு இந்த இத்தனை நிலையும் எடுத்துன்னு போட்டு எனக்கு வேலையாட்கள் வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். அடியவரோட வேண்டுகோளுக்கு இணங்காமல் இறைவன் இருப்பானா? அதனால சாதாரணமாகவே தோழனை போல தனக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாத்தையும் சுந்தரர் சிவபெருமானுக்கு புதுசாக கேட்டு வாங்கிட்டார். வெக்கமே பட மாட்டேன். எனக்கு இது வேணும் அது வேணும். நம்ம வெக்கப்படுவோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்கறதுக்கு கூட, ஒரு பாட்டு பாடுன்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு வெக்கமா இருக்கு. நம்ம சொல்லி கொடுத்ததுதான் இருந்தாலும். ஆனா அவர் வந்து வெக்கமே பட மாட்டார். அவருக்கு என்ன வேணுமோ தாராளமா அவர் அப்படியே சொல்லிடுவார். அது சிவபெருமானும் உடனே கொடுத்துருவார். அவருடைய அன்பிற்கு வந்து அடியவர்களோட வேண்டுகோள்லாம் செவிப்படுப்பார் அந்த இறைவன். அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டாக்க வந்துருமா? வர வந்து உடனே அடுத்த கிழமை இறைவன் என்ன பண்ணினா, இன்றிரவு சில ஊர் கணங்கள்லாம் நான் அனுப்புறேன். அவளெல்லாம் வந்து நெல்லை கொண்டு வந்து இந்த திருவாரூர்ல குவிக்க சொல்றேன் நான். அவ கட்டாயம் அதெல்லாம் பண்ணுவா, நான் சொன்னா கேட்பா அப்படின்னு வந்து நேரம் சொல்லல. வானத்துல ஒரு அசரீரி வார்த்தை நடக்குது. ஏன்னா இவ எங்க போயிருக்கா? அந்த கோவிலுக்கு போயிருக்கா. கோவில அந்த கோவில்ல வந்து இவ திருக்கோயிலின்னு இருக்கிய அந்த இடத்துல கோவில் இருக்கு. அங்க போய் இது நிறைய அவர்கிட்ட வேண்டாம், மன உருக வேண்டாம், அது எல்லாம் பார்ப்பார். அப்ப வந்து ஒரு அசரீரி வாக்கு, உடனே அசரீரி வாக்கு வந்து இன்று இரவு சில பூத கணங்கள் நெல்லை கொண்டு வந்து திருவாரூரில் குவிப்பார். வெறும் மாற்றம் மட்டும்தான் சொல்வார். உங்க இஷ்டத்துக்கா வருவா, அப்படி வருவா, இப்படி வருவா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அசரீரி வாக்கு எழுதுது. அந்த அதே போன்று நெற்குவியல்கள்லாம் வந்து சேர்ந்துட்டு நம்ம சொல்லணுமா? இறைவன் ஆணையிட்டா கட்டாயம் வரும் இல்லையா? திருக்கோயில நெற்குவியல்களை தன்னோட ஏற்படுத்தி கொண்டு சென்ற ஆள் கேட்டு இறைவனிடம் விண்ணப்பித்து அருள் செய்த அந்த பாடலை இப்போ கேட்க போறோம். நீட நீண்டடியே உனை நித்தனும் கை தொழுவேன், வாழனகன் மடவாளவள் வாடி வருந்தாமே, தோளிலே எம்பெருமான் குண்டையோ சில நெல்லு பெற்றேன், ஆளிலே எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியே அப்படின்னு அவர் பாடுவார். யார் பாடுறத பாடணும். நமஸ்காரம், வணக்கம். திருச்சிற்றம்பலம். நீள நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன், நீள நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியம் பெருமாள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம் பெருமாள் அவை அட்டி தரப்பணியே, ஆளிலையம் பெருமாள் அவை அட்டி தரப்பணியே. திருச்சிற்றம்பலம். ஆளிலே எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. எவ்வளவு அழகான அட்டித்தரப்பணி என்னன்னா சேர்த்து தொழு அப்படின்னு சொல்லுவோம். திருக்கோயில எழுந்து நிற்கும் எம்பெருமானே, வாழ் போல கண்களியுடைய மடவாளாகிய என் இல்லாள், அதாவது பார்வதி தனது வாழ்க்கையை நடத்த இயலாமை கருதி நெறிந்து வந்தாதபடி பார்வதி இல்லை. இது வந்து சுந்தரர் சொல். சுந்தரர் வந்து யார ரெண்டு வைஃப் இருக்காளே, யாரை பத்தி சொல்ற? யாருக்கான தெரியும்? பறவை நாச்சியார். அதனால வந்து அவளோட கண்ணு வந்து வாழ் போல இருக்கும். அப்படி கண்களை உடைய மடவாளாகிய என்னோட இல்லாமல் என்னோட மனைவி தனது வாழ்க்கையை நடத்த இயலாமை கருதி மிகுந்து வருந்தாதபடி குண்டையூர் சில நெல்லு பெற்றேன்.
அவைகளே அவள் பால் சேர்ப்பிக்க எனக்கு ஆளே கிடையாது. அடியேன் இடைவிடாமல் உன்னையே நினைத்து நாள்தோறும் வழங்கும் தொழிலை உடையனாய் இருக்கிறேன். வேறு யாரை நான் வேண்டுவேன்? அவைகளை அங்கு சேர்ப்பித்து உதவ நீ எவற்றையும் கட்டளையிட்டு அருள் அப்படின்னு எவ்வளவு அழகா பதமா சொல்றாங்க. தன் மனைவியை விட்டு கொடுக்கல, அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்டா நினைச்சு சிவபெருமானையும் விட்டு கொடுக்கல, உச்ச தொழிலை உடையனா இருக்கு, வேறு யாரும் நான் வேண்டது அப்படின்னு அழகா. அதாவது குழந்தைகளுக்கு சொன்னா ஒரு இது பாருமா, ஏதாவது நம்ம ஒரு பொருள் கையில வச்சுருக்கோம், அதை எடுத்து அங்க கொண்டு கொடுக்கணும்னா பாரு நீ ரொம்ப சமத்து, நீ நான் என்ன சொன்னா நீ கேட்ப, இதை எடுத்துட்டு போவா அப்படின்னா கட்டாங்க, இதை எடுத்துட்டு போறியா இல்லையா அப்படின்னா கேட்காது. அப்போ பதமா எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அவ்வாய்கள் எல்லாம் அங்கு சேர்ப்பித்து உதவ நீ எவர்க்கேனும் கட்டளையிட்டருள், யாருக்கான கட்டளையிட்டருள் அப்படின்னு சொல்ல. இது மட்டுமா பாடினார்? 9 பாடல்கள் பாடினார். யார் யார் பாடுகளோ பாடும்போது, அதாவது பாடியோர் பெண்ணை வைத்தார் அப்படின்னு, அடுத்து சொல்வதே புனே நான் அப்படின்னு, முல்லை முருவலுமே ஒரு பங்குடை முக்கணனே அப்படின்னு ஒரு பாட்டு, குருவ மருங்குழலால் உமை நங்கை ஓர் பங்குடையார் அப்படின்னு, எம்பெருமான் உனையே நினைந்தேத்துவேன் எப்பொழுதும், அரக்கன் முடிக்கரங்கள் அடர்த்திட்ட எம்மாதிக்கிறான் அப்படின்னு, அது மாதிரி பண்டை மாவீரமன் பறந்தும் இடமிடந்தும் அயர்ந்தும் அப்படின்னு பாடலுக்கு ஒவ்வொரு பாடலையும் சிவபெருமானோட ஒவ்வொரு பெருமை இருக்கும். எப்போதுமே நம்ம யாரை பத்தி பேசினா, இது எங்க அத்தை பொண்ணு அப்படின்னா, நீங்க இது ரொம்ப அசதி, பேசக்கூட வராது, நடுவில் வரமாட்டா, அதை கோழாவோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவளுக்கு எது தெரியுமோ, ஒளிவருமனா தையல் அப்படின்னு ஆரம்பிக்கணும் பெருமையா. யாரு அதை கத்துக்கோங்க நீங்க. அவளுக்கு நிறைய குற்றங்கள் இருக்கும், இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் இல்லையா, அதை முதல்ல சொல்லிட்டு அவளை சொல்லணும். இப்ப பாடுங்க, எப்படி பாடுங்க. அதாவது ஒவ்வொரு பாடலையும் சிவபெருமானோட ஒவ்வொரு பெருமையை அவர் சொல்றாரு இல்லையா, அதனால 9 பாடல்கள் பாடினார், அதை பாடுறாரு. நமஸ்காரம். பாதியோர் அந்த பாட்டு பாடுறேன். பாதியோர் பெண்ணை வைத்தாய், படரும் ஜடை கங்கை வைத்தாய், மாதர் நல்லால் வருதம் அது நீயும் அறிதி அன்றே, கோதில் பொழில் புடை சூழ் குண்டலூர் சில நெல்லு பெற்றேன், ஆதிய அற்புதனே அவை அட்டித்தர பணியே. சொல்லுவதென் முனை நான் தொண்டைவாய் உமை நங்கையை நீ புல்கி இடத்தில் வைத்தாய், ஒரு பூசல் செய்தார் உளரோ, கொல்லை வடம் புறத்தில் கொண்டூர் சில நெல்லு பெற்றேன், அல்லல் களைந்தடியே அவை அட்டீர் தரபணியே, அல்லல் களைந்தடியே அவை அட்டீர் தரபணியே, முல்லை முருவலுமை ஒரு பங்குடை முக்கணனே, பல்லையர் வெண்தலையில் பலி கொண்டுழ பாசுபதா, கொல்லை வளம் புறவில் திருக்கோழியம் பெருமான், அல்லல் களைந்தடியேற்கு அவை அட்டித்தர பணியே. உறவமரும் குழலாள் உமை நங்கையோர் பங்குடையாள், பறவை பசி வருத்தோ அது நீ அறிதி அன்றே, உறவமரும் பொழில் சூழ் குண்டையோ சில நெல்லு பெற்றேன், அரவம் அசைத்தவரே அவை அட்டி தரப்பணியே.
பேசுவன் எப்பொழுதும் வம்பமரும் குழலார் ஒரு பாகம் ஆனவனே செம்பொனின் மாளிகை சூழ் திருக்கோயிலில் எம்பெருமான் அன்பு அதுவாய் அடியேற்கவை அட்டி தர பணியே அன்பதுவாய் அடியேற்கு அவை அட்டி தர பணியே அரக்கன் முடி கரங்கள் அடத்திட்டயம் ஆண்டினான் பறக்கும் அரவல் கூடாள் பறவை அவள் வாடுகின்றாள் புறக்கினங்கள் புதிகொள் கொண்டையூர் சில நெல்லு பெற்றேன் இரக்கமதாய் அடியேற்கு அவை அட்டி தரப்பணியே பண்டைய மாபிரமன் பரந்தும் கிடந்தும் அயர்ந்தும் கண்டிலராயவர்கள் கழற்காண்பரிராய பிரான் தென்கிரை வயசூழ் திருக்கோளிலியம் பெருமான் அண்டமதாய் அவனே அவை அட்டித்தர பணியே புறமரும் குழலார் ஒவ்வொரு பாடல் அடுத்தது புறவம் வரும் குழலார் பாடல் தெரியாத அடியாச்சு மேடம் அது இந்த ஆட்டுல வந்துருக்குது படம் உழவரும் குழலாள் உமை நங்கையோர் பங்குடையாய் பறவை பசிக்கு உழவரும் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அனவம் செய்தவனே அவை அட்டி தரப்பணியே. இந்த பாட்டுல தொடக்கத்துல வந்து புறவரும் குழலால் உமை நன்றி ஒரு பங்குடையாய் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் செப்பெருமானோட பெருமையெல்லாம் கூறிட்டு அதுக்கப்புறமா வர இந்த தன்னோட பசிய என்னோட மனைவி இருக்காளே பறவை ஈனாட்சியார் அவ பசியே கொடுக்க மாட்டார் அப்படின்னு இறைவனிடம் வேண்டார். புறாமல பொருந்தியுள்ள பூந்தலியுடைய உமை என்னும் நங்கை ஒரு பாகத்தினுடையவனே பாம்பை கட்டியுள்ளவனே நங்கையை ஒரு பாகத்தில் இருக்க பாம்பை கட்டியுள்ளவனே திருக்கோளிலே எழுந்தருளிக்கிற எம்பெருமானே நீ எல்லாவற்றையும் பிறர் அறிவிக்க வேண்டாது அறிபவனாகலின் அதாவது உனக்கு எல்லாமே தெரியும் அதான் சொல்லிதான் தெரியும்ன்றது கிடையாது. அதனால உனக்கு எல்லாமே தெரியும். அதனால அறிபவன் ஆகலின் பறவை எது பசி துன்பத்தையும் நீ தெரிஞ்சுட்டுதானே இருக்க அறிவா என்றோ அவள் பொருட்டு அடியே புறாமரம் பொருந்தியுள்ள சோலைகள் சொந்து இந்த குண்டையுள்ள சிறு நெல்லு பெற்றேன் இருக்கா எல்லாம் நீ கொடுத்துட்ட அது சரி அது போருமா இன்னும் உனக்கு வேலை இருக்கு என்னன்னா அவைகளே அவள்பா சேர்ப்பிட்டு எனக்கு ஆளே கிடையாது அவற்றை அங்கு சேர்ப்பித்து உதவ நீ எவர்க்கேனும் கட்டளையிட்டருள் அப்படின்னு சொல்ற. ஒரு பாட்டிலேயே இறைவன் வந்து சுந்தரரின் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்திருக்கலாம். ஆனா எப்போதுமே இறைவன் வந்து என்னன்னா அந்த இசை பிரியன் அந்த முருகனும் இசை பிரியன். அதனால நம்ம எத்தனை பாட்டுகள் பாடுறோமோ அவன் வந்து அப்படியே மனம் நெகிழ்ந்து போவான் அப்படியே தன்னை மறந்து போவான். அவன் இறைவன் தானே எல்லாமே தெரிஞ்சவன் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் அந்த இசை இருக்காது நாத உபாசனை இருக்கிறது. அந்த நாதம் வந்து அவளை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். நம்மள தன்னையே மறந்துடுவான் நம்மளையும் மறந்துடுவான் அது மாதிரி. அதனால இவர் என்ன பண்ண தொண்டர்கள் வாயில பதிகங்களை கேட்பதுல மகிழ்ச்சி இவர் எப்படி தெரியும் தெரிஞ்சான் சம்பந்த குட்டி சின்னவர். அப்புறமா அவர் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர் யாரு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீம்ஸ். அடுத்தது யாரு அந்த அப்பர் திருநாவுக்கரசர். அவர்
அவருக்கு 80-75 வயசுக்கு மேலதான் அவருக்கு அந்த பக்தி வந்து சிவபெருமானோட ஒன்றணும் அப்படிங்கிற அந்த இது வந்தது. இவர் வந்து சின்ன வயசுல 3 வயசுலயே தோளுடைய சேவைன்னு சொன்னார். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பக்தி இப்ப நல்லது. அதனால இவருக்கு பதிகங்கள் எல்லாம் கேட்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலதான் உங்களை சொல்றேன், திருப்புகள் பாடுங்க 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 பாடுங்கன்னு அவர் வந்து நம்ம மூலமா நிறைய கேட்கணும் முருகனுக்கு ஆசை. சரி, அவன் புகழ்ந்து பாடுவதற்கு எத்தனை பதிகங்கள் பாடினாலும் தகும். அப்புறம் மறுநாள் காலையில என்ன பண்ண பதிகெல்லாம் பாடிட்டார். மறுநாள் காலையில என்ன பண்ணார், திருவாரூர் வீதிங்கிற நெற்குவியல் நிறைந்த இருந்ததை பார்த்தார். இவர் வீட்டு வாசல்ல தானே இருக்கும், எல்லாம் வீதிகள்லாம் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவை நாச்சியாரும் இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கை இருக்கதானே இருக்கும், அதுக்கு அளவே இல்லை. அலைமலையா குவிந்த நெல்லை கொண்டு வியந்தார்கள். யாவ எல்லாரோட வீட்டு வாசலையும் நெற்குவியல். இது பார்த்தாலும் நெல்லு நெல்லு நெல்லு. எங்கிட்டு நம்ம வந்து ஒரு தடவை தானே சொன்னோம், மாதிரி நெற்குவியல்களை அவர் கொண்டு வந்து கொட்டிட்டாரே. அவரவர் வீட்டு வாசல்ல குவிந்து கிடக்கும் நெல்ல அவரவரே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா எத்தனை நெல்லை நம்ம எடுத்துக்க முடியும். சரி, அவரவரோட வீட்டு வாசல்ல எவ்வளவு இருக்கோ அவளை அள்ளிட்டு போகணும்னா சொல்லவா வேணும். உடனே அவளை முறமும் அதுவும் இது வந்து எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் ஒரே ஆசை. ஓடி ஓடி அந்த காட்சியை நீங்க மனசுல நினைச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள வாடா, இல்ல வாடா, நீ வாடா, அவ வாடா. அந்த குழந்தை ஒரு 3 வயசு குழந்தையா சரி 2 வயசு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் அதுக்கிட்ட ஒரு சொந்தம் கொடுக்கணும். இவா இது பெருசா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அள்ளி எடுத்துட்டு போயிரு. அப்படி வந்து முரசறைந்து கூறி யாவரையும் நன்மை பெற செய்தார் சுந்தர். சுந்தரம் தனக்காகத்தான் கேட்டார். ஆனா இறைவன் என்ன பண்ணினா, ஒவ்வொரு வீட்டுலையும் ஒவ்வொரு குட்டி 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 யார இருக்காடோ அவளுக்கும் வேணுங்கிற மாதிரி பண்ணினான். அது மாதிரி அது இறைவன் என்ன, அவனுக்கு வந்து அவ்வளவு தாராள மனசு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவனுக்கு எல்லாமே இருக்கே. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தி கொத்தி வச்சுப்போம், கேட்கறவனுக்கு கூட கொடுக்க மாட்டோம். சரி, தான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற அந்த சிறந்த பண்பை நான் பாராட்டதான் பாராட்டணும். இதை போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நான் பல நீதி நெறிமுறைகள்லாம் இருந்து அதன்படி நம்ம செயல்படணும். அப்போ நாடு முன்னேறும். ஒவ்வொரு வீடு முன்னேறினா நாடு முன்னேறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி வந்து எல்லாரும் என்ன பண்ணா, வேண்டிய நெற்குவியல்களை எடுத்து கொண்டதுனால குள்ளியூர்ல விழுந்த பஞ்சம் ஒருவாறு தீர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த திருவாரூர் எட்டிக்குடி சாலையில திருவாரூர் வந்து எட்டுக்குடி இருக்கு இல்லையா, இந்த எட்டுக்குடி சாலையில திருவாரூரிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த திருக்கோயில். அந்த காலத்துல வண்டி இருந்ததா, ஏதாவது இருந்ததா, நடந்து போயிருக்காங்க பாருங்க. அவளோட வில்பவர் பாருங்க. பிரம்மபுரீஸ்வரர், கோழினிநாதர், கோழினிநாதேஸ்வரர் அப்படின்னா இவருக்கு பெயர் இருக்கு. இங்கு இறைவன் வந்து வெண்மணலாலான சிவமூர்த்தமாக காட்சியளிக்கிறார். இறைவி வண்டவர் பூங்குழல். அதனால இந்த இதை அப்படியே இந்த இதை வந்து போட்டு ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல வாங்கினார்ன்றது நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். நன்றி.